இந்த நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் தமிழகமே எதிர்பார்த்த அந்த தமிழக விவசாயிகளின் கூட்டுறவு கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த அறிவிப்பு வராமல் இருந்தது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடி பேர் இருக்கும். அதுல தமிழ்நாட்டில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஒரு 5 கோடி பேராவது இருப்பாங்க. அப்ப நிதிநிலை அறிக்கையில 4,72,580 கோடியை நிதிநிலை அறிக்கையில மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார். ஆனா வேளாண் நிதிநிலை அறிக்கையில வேளாண் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் 14,000 கோடி தானா? 5 கோடி பேருக்கு வெறும் 14,000 கோடி தான் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்களா? நீங்க 22 டிபார்ட்மெண்ட், கால்நடை, பால்வளம், வனத்துறை, கூட்டுறவு, பட்டு, கைத்தறி, இப்படின்னு வணிக வரி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து 22 டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து தான் 58,000 கோடி இந்த நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறீர்கள். ஆனால் வேளாண் துறைக்கு வெறும் 14,000 கோடி தான். இது ரொம்ப 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 கம்மி. கோடி பேருக்குன்ற போது ரொம்ப கம்மி. இதுக்கு 2 மணி நேரம் டீடைல் பட்ஜெட்டை நம்முடைய மாண்புமிகு அக்ரிகல்ச்சர் வேளாண் துறை அமைச்சர்கள் தாக்கல் செய்திருந்தார். அதுல நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனா நம்ம எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் இல்லை. அதுதான் நம்ம சொல்லணும். இப்போ பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறோம்னா நாங்க கூட தான் பட்ஜெட் போடுவோம். கஷ்டம் தான். வெறும் கையில முழம் போடுறது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். வீட்டு வாடகையா, இபியா, ஹாஸ்பிட்டல் பில்லா, ஸ்கூல் ஃபீஸா, இல்ல இஎம்ஐ கட்டணுமா, ப்ரொவிஷன் வாங்கணுமா, தாய்மாமன் சீரை முதலமைச்சர் கொடுத்துருவாரு, அத்தை சீரு பாட்டி சீரு நம்ம தானே கொடுக்கணும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு வேலை இருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் ஒரு பட்ஜெட் ஒரு குடும்ப தலைவி போடுவாங்க. நீங்களும் அதை மாதிரிதான் மனசுல வைத்துக்கொண்டு இஎம்ஐக்கு 78,680 கோடி போட்டிருக்கிறீங்க. அரசு இயந்திரம், அதாவது ஒரு கவர்மெண்ட் மிஷினரி நல்லா நடக்கணும்னா 91,032 crores. அதே போல பென்ஷனுக்கு 41,846 கோடி. டோட்டலா பாத்தீங்கன்னா 1,32,878 கோடி ரூபாய்கள் நம்ம கவர்மெண்ட் மிஷினரி அரசு இயந்திரம் நல்லா நடக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக கொடுத்துருக்கீங்க. மானியம் பாத்தீங்கன்னா 1,74,494 கோடி. இது என்ன பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு மட்டும் இலவச கரண்ட்ல, எல்லாத்துக்குமே வீடுகளுக்கு கூட ஒரு சில யூனிட் வந்து அது கொஞ்சம் மானிய விலையில தான் கொடுப்போம். சத்துணவு, அப்புறம் இந்த கேஸ் சிலிண்டர், வீடு, எல்லாத்துக்குமே மானியம் இருக்கிறது. விவசாயத்துக்கு மட்டும் இல்ல, மொத்தமாகவே மானியத்துக்கு 1,74,000 கோடி, 74,494 கோடி வழங்கி இருக்கிறீர்கள். இவ்வளவையும் வழங்கிட்டு விவசாயத்துக்கு 14,000 கோடி தான் கொடுத்துருக்கிறீங்க. அப்ப பெண்கள் பட்ஜெட் போடும்போது குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடாம இருந்துருவாங்களா? சாப்பாடு போட்டு தான் ஆகணும். அப்ப அந்த சாப்பாடு போடுற அந்த விவசாயிக்கு பட்ஜெட் ஏன் இவ்வளவு கம்மியா போட்டீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி, வேற எதுவும் இல்ல. இந்த பட்ஜெட்ல மூலதன செலவுகளுக்கு 56,985 கோடி ஒதுக்கி இருக்கிறீர்கள். அது பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோடு, அப்புறம் ஹாஸ்பிட்டல், பிரிட்ஜ், ஸ்கூலு, இதுக்கெல்லாம் நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க. ஆனா இதுல முக்கியமாக ஒதுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதியை அதிகமாக ஒதுக்கி இருக்க வேண்டும். இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் பேரை மட்டும் படிச்சிடுறேன். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தர்மபுரி காவிரி உபர்நீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், காவிரி சரபங்கா திருமணி முத்தாறு கால்வாய் இணைப்பு திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம் மற்றும் தென்பெண்ணை துறிஞ்சலாறு இணைப்பு திட்டம், பாலாற்றில் தடுப்பணைகள் பாசன திட்டம், பாண்டியாறு புன்னம்புழா திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2.0, மேட்டூர் அணை வலதுகரை கால்வாய் நீட்டிப்பு திட்டம், தோணிமடுவு பாசன திட்டம், படேத்தலாவ் ஏரி கால்வாய் திட்டம், பாலேகுழி ஏரி கால்வாய் திட்டம், இத்தனை திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு, நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அதிகப்படியான நிதியை மூலதன செலவுகளில் ஒதுக்கி இருக்க வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு வடமேற்கு அந்த மான்சூன்ல நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனா அந்த மழை தண்ணி எல்லாம் கடல்ல வீணா கலந்துடுது. எப்படி பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் தமிழ்நாட்டுல மழை ஒரு 50 நாட்களாவது பெய்யும். அப்ப நிலத்தடி நீர் வளம் பெறும், மீதியெல்லாம் கடலுக்கு போயிடும்.
ஆனா இப்ப 30 நாள்ல இந்த 2 மான்சூன்லயும் மழை பெஞ்சு மொத்தமா தண்ணிலாம் வேக வேகமா கடல்ல போயிடுது. அதனால இந்த இரிகேஷன் ஸ்கீம்ஸ்னா 2 விதமா இந்த தண்ணீரை நாம் சேமிக்க முடியும். இந்த மழை தண்ணியை 2 விதமா சேமிக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த தடுப்பணைகள் கட்டலாம். பாலாறுல தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறுல தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடல்ல போகாம நம்மளால சேமிக்க முடியும். நீங்க 420 கிலோமீட்டர்ல 10னா 42 தடுப்பணைகள் கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 25-30 தடுப்பணைகள் கட்டினா கூட 20 டிஎம்சி தண்ணீரை நம்ம கடல்ல போகாம நம்மளே சேர்த்து வச்சிடலாம். அந்த 20 டிஎம்சி தண்ணீர் இருந்தா பாசன திட்டத்துக்கு உபயோகமாயிடும். தர்மபுரிக்கு 2 டிஎம்சி தண்ணி தான் தேவைப்படும், சேலத்துக்கு 5 டிஎம்சி தண்ணி. இப்படி இருந்தாலே நம்ம மாவட்டங்கள் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதாவது காவிரி ஆறு, பாலாறு, எல்லா ஆறுகள் கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல 35 பெரிய ஆறுகள் இருக்கு. அதுல 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் கடலில் கலக்கும் நீரை நம்ம வேஸ்ட் பண்ணாம அதை நம்ம சேமித்தாலே நம்ம 100 டிஎம்சி தண்ணீர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே சேமித்து கொள்ளலாம். இதுக்கு அப்புறம் யாரையும் கேட்க தேவையில்லை. காவிரி யாருக்கா கர்நாடகா கிட்ட கையேந்த வேண்டியதில்லை, கேரளா கிட்ட இந்த புன்னம்புழா இந்த திட்டத்துங்களுக்காகவும் முல்லை பெரியாருக்கும் கையேந்த வேண்டியது கிடையாது. கிருஷ்ணா கோதாவரிக்காக நம்ம ஆந்திரா கிட்ட கையேந்த வேண்டியது கிடையாது. எல்லாமே நம்ம கிட்ட பெய்கிற மழையை நம்ம தடுப்பணைகள் மூலம் சேமித்துக் கொள்ளலாம். இரண்டாவது வழியில் இதே தண்ணீரை சேமிக்க முடியும். அது ஏரி குளங்களை தூர்வாருகின்ற திட்டம். 42,000 ஏரி இருந்தது, இன்னைக்கு 27,000 ஏரி தான் இருக்கிறது. அந்த 27,000 ஏரிகளை தூர்வாரினாலே இதுலயும் கிட்டத்தட்ட 100-150 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். இதுல அது கூட 10 அடி 20 அடி ஆழெல்லாம் தூர்வார தேவையில்லை. ஒரு மீட்டர், அதாவது இவ்வளவுதான் இருக்கும். 1 மீட்டர்னா இந்த 1 மீட்டருக்கு நீங்க தூர்வாரினாலே, ஏரி குளங்களை தூர்வாரினாலே அந்த தண்ணீரை இதை சேர்த்து வைத்து ஏரியில தண்ணி இருந்ததுன்னா அவங்க கிணத்துல ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துடும். விவசாயியோட கிணத்துல அந்த ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்ததுன்னா விவசாயம் நல்லபடியா பண்ணுவாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா 100 டிஎம்சி காவேரியில, பாலாறுல 15-20 டிஎம்சி, தென்பெண்ணை ஆறுல ஒரு 30 டிஎம்சி, தாமிரபரணியில 15 டிஎம்சி தண்ணீர், இப்படின்னு ஒரு 150 டிஎம்சி தண்ணீரை நம் தமிழ்நாட்டில் நாமே தேக்கி வைத்துக் கொள்ளலாம். இதுக்கப்புறம் யார்கிட்டையும் தண்ணிக்காக கேட்க வேண்டியதே இல்லை. கிரவுண்ட் ரீசார்ஜ் ஆயிடும், ஏரி குளங்கள்ல தண்ணி இருக்கும். ஆனால் இந்த திட்டங்கள் அந்த வேளாண் பட்ஜெட்ல இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. 1% தான் செய்ய முடியும். இந்த திட்டங்கள்ல நிதி ஒதுக்கீடு பண்ணிதான் 1% தான் அந்த நிதி ஒதுக்கீடுக்கு அந்த வேலைகளை செய்ய முடியும். அதே சமயம் இந்த சமயம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ரீசார்ஜும் ஆகாது. ஏரி பாசனம் இல்ல, ஆற்று பாசனம் இல்ல, மழை தண்ணியும் வேகமா கடல்ல போயிடுது. எதை வச்சு விவசாயிகள் விவசாயம் செய்வாங்க? அவங்க நிலத்தடி நீரை நம்பித்தான் இருக்கிறார்கள். நிலத்தடி நீர் இப்ப எங்க போயிடுச்சு? கிட்டத்தட்ட 100 அடி 200 அடி 800 அடிலாம் சில ஊர்ல நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு. அவ்வளவு பெரிய பைப்பு போட்டாதான் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்து அவங்க பாசனம் செய்ய முடியும். அதற்காக தான் விவசாயிகள் இலவச மின்சார திட்டத்துக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இலவச மின்சார திட்டத்துக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதே சமயம் தட்கல் முறையில கிட்டத்தட்ட 65,000 பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா 5 ஹார்ஸ் பவர்ல இருந்து 15 ஹார்ஸ் பவருக்கு 2 லட்சத்திலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க முன்பணமா எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு செலுத்தி இருக்கிறாங்க. மின்சார வாரியத்துக்கு ஒரு 1,500 கோடி ரூபாயை கடன் வாங்கி காலில் இருக்க கொலுசெல்லாம் வித்து, காதில் இருக்கிற கம்மலெல்லாம் வித்து 2 லட்சம் 4 லட்சம் கட்டி இருக்கிறாங்க. இன்னும் அந்த இலவச மின்சார திட்டம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. தேர்தல் வந்துருச்சு, அதனால வழங்கவில்லைன்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சு 2 மாசம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த இலவச மின்சார திட்டத்தை பதிவு செய்த அந்த விவசாயிகளுக்கு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.